அதாவது எப்படின்னா அர்ஜுனா அவார்டு வந்து இது வரைக்கும் பாடி பில்டிங்க்கு கொடுத்து ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாடி பில்டர்ஸ் யாருமே வாங்காத அவார்டு இது எனக்கு கிடைச்சிருக்குன்றது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டினியூவாக எல்லாத்துலேயும் கோல்டு மெடல், சீனியர் நேஷனல் கோல்டு மெடல், ஏஷியா கோல்டு மெடல், உலக லெவலில் கலந்துக்கிட்டு வேர்ல்டு லெவலில் பண்ணதில் அதுலேயும் கோல்டு மெடல் பண்ணேன். இப்போது எல்லாத்தையும் அதை வின் பண்ணி கடைசியாக அர்ஜுனா அவார்டில் வந்து நிற்கிறேன். ஆக்சுவலாக இப்போ என்னோட பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நினச்சிட்டேன் இன்னும் இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் மறந்துட்டேன். அதுபோல் நான் இதை அப்ளை பண்ணும்போது கூட நான் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்து அப்ளை பண்ணேன். யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் இந்த ஒரு பொசிஷன் வந்ததுன்னா உண்மைக்கு செலெக்ஷன் கமிட்டி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சிலையை வந்து நம்மளால் செதுக்கினா தான் முடியும். நம்ம உடம்பு சிலை மாதிரி அதை நம்மளே செதுக்கிறது கொஞ்சம் நாளாகும். மிஷினை வச்சு கடன்னு பண்ணாங்கன்னா சீக்கிரம் அது போயிடும். ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலியும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் அர்ஜுனா அவார்டுக்கு செலக்ட் ஆனதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு தமிழர் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அர்ஜுனா அவார்டு எங்களை விட நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க. ரொம்ப அளவுக்கு சந்தோஷம், அதிகமான சந்தோஷமாகவே இருக்கிறோம். நான் மட்டும் இந்த சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கல, எல்லாரும், அதாவது என்னோட குடும்பத்தில் இருக்கவங்க, என்னோட மனைவி, என்னோட குழந்தைங்க, என்னோட அண்ணன், எங்களோட ரிலேட்டிவ்ஸு, அதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட ஜிம் மெம்பர்ஸு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. நான் வந்து ஐசிஎஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஐசிஎஃப் ஜிஎம் பொது மேலாளர், அதே போல் என்னோட உயர் அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ், எங்களோட சக தோழர்கள், தொழிலாளர்கள் எல்லாருமே, அதாவது இது ஒரு உண்மையாகவே நான் இதை வின் பண்ணது வந்து, இந்த அவார்டு வாங்கினது வந்து எல்லாருக்குமே ஒரு மனசில் வந்து எல்லாரும் ஒரு திருவிழா மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இதை, அண்ட் பாடி பில்டிங்கோட இந்த ரூல்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து எல்லா யூத் இளைஞர்கள் மாதிரி நானும் வந்து ஜிம் போனேன். அதுதான் ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் பண்ணணுன்ற இதில் போகல, எல்லாருக்கும் உள்ள ஒரு கான்செப்ட் தான். ஜிம் போனால் நான் உடம்பு நல்லா வச்சுக்கலான்றத போனேன். என்னோடய ஃபிசிக் வந்து பாடி பில்டிங்க்கு நல்லா செட் ஆகிடுச்சுனால என்னோடய கோச்சு ராஜேந்திரன் மாஸ்டரு, அவரும் பாடி பில்டரு, அவர் வந்து சதன் ரயிலில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்னை கொண்டு போய் பாடி பில்டிங் லைனில் ஒரு ஃபஸ்ட் டைம் 99 கூப்பிட்டு போயிட்டு ஒரு காம்படிஷன் ஷோ பண்ண வச்சார். அது வந்து ஜூனியர் நேஷ்னல் லெவல், ஜூனியர் ஸ்டேட் லெவலில் பண்ண வச்சார். அதில் வந்து நான் வந்து ஒரு 5th பொசிஷன் தான் வந்தேன். 5th பொசிஷன் தான் வந்தேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு வந்து அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5th தானடா வந்திருக்கிறா அப்படின்னு ஒரு இதுவாக பேசிட்டாரு. அன்னைக்கு நினச்சது கண்டிப்பாக இனி வர்ற காம்படிஷன்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு பண்ணதுனால அடுத்துக்கப்புறம் இந்த காம்படிஷன் எல்லாமே ஆண்ட முன்னியத்துலேயும் என்னோட உழைப்புனாலையும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அடிச்சிருக்கிறேன். அது போக இந்த ஒரு விஷயத்துக்காக, பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு கேமுக்காக அர்ஜுனா அவார்டு உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதை நினைக்கும் போது, இதை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்படின்னா அர்ஜுனா அவார்டு வந்து இது வரைக்கும் பாடி பில்டிங்க்கு கொடுத்து ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் பேக் ஃப்ரண்ட்டில் அதை கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னால் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கோன்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒன்று. இன்னொன்றுன்னா என்னால் பாடி பில்டிங்க்கு இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அதுக்கு ரெகக்னைஸ் கிடைச்சிருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்த டைமில் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு யோசிச்சதுங்களா? இல்லை, ஆக்சுவலாக உண்மைக்கு எல்லாருக்கும் உண்டானது. ஏன்னு கேட்டால் மற்றவங்களை விட நாங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக போனோம் ஒர்க் அவுட்டு. அப்படி பண்ணும்போது ஒரு சில டைமில் நமக்கு வந்து நம்மளால, ஏன்னா மசில் பெயின் வரும்போது எல்லாருனாலையும் தாங்க முடியாது தான். அப்படி வரும்போது ஒரு சில நேரத்தில் யோசிப்போம். பட் ஆனால் அந்த கஷ்டம் வந்து காம்படிஷன் முடிஞ்சு அந்த ஸ்டேஜில் போயிட்டு மெடல் வாங்கும்போது இருக்கிற எல்லாமே மறந்துடுவோம். நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். பட் அந்த கஷ்டம் எல்லாமே அந்த நேரத்தில் மறந்துடும். அது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, அந்த ஸ்டேஜில் போய் நின்று நம்ம பப்ளிக் முன்னால் நின்றுட்டு வரும்போது அதோட கஷ்டம் கண்டிப்பாக மறந்துடுவோம், சந்தோஷமாக எடுத்துக்குவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அது சந்தோஷமாக எடுத்துக்குவோம்.
உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பற்றி சொன்னீங்க, அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்த விக்ட்ரிஸ் பற்றி சொல்லுங்கள். எந்தெந்த லெவலில் காம்படிஷன் நீங்கள் பார்ட்டிசிபேட்? இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜூனியர் ஸ்டேட்டில் தான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சென்னை வின் பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு, சவுத் இந்தியா, தென்னிந்திய அளவில். அதுக்கப்புறம் சீனியர் நேஷ்னல், அதுக்கு முன்னாலே வந்து ஒரு ஜூனியர் நேஷ்னல் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மெடல் அடித்தேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படி எல்லாத்துலேயுமே மிங்கிள் ஆகி எல்லா இதுலேயும் ஆனால் மெடல் பொசிஷன் வந்தேன். சவுத் இந்தியா வின் பண்ண உடனே ஐசிஎஃப்பில் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் இருக்கிற கோச்சஸ் வந்து என்னை அவங்களா கூப்பிட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறோம் செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து எனக்குள்ளே என்ன ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் பாடி பில்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணேன் பாடி பில்டிங்கு. அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாடி பில்டர்ஸோடு நம்ம போட்டி போட வேண்டியதாகிடுச்சு. அதுக்கு இன்னும் நம்மளை கொஞ்சம் வளர்த்துக்கணுன்னு இன்னும் அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோக்கு நம்ம ட்ரைனிங்கோட ஸ்டைலு எல்லாத்தையும் மாற்றி இன்னும் நல்லா போனதில் சீனியர் நேஷ்னலில் மெடல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ், ஒரு 5 இயர்ஸ் ஃபேமிலி ப்ராப்ளம், அது எல்லாத்தினால ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2015 ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் 15 ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரேக் எடுத்து திருப்பி 2015 ஸ்டார்ட். ஆமாம், 2015 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணால் நேஷ்னல் லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எல்லாத்துலேயும் கோல்டு மெடல், சீனியர் நேஷ்னல் கோல்டு மெடல், ஏஷியா கோல்டு மெடல், உலக லெவலில் கலந்துக்கிட்டு வேர்ல்டு லெவலில் பண்ணதில் அதுலேயும் கோல்டு மெடல் பண்ணேன். இப்போது எல்லாத்தையும் அதை வின் பண்ணி கடைசியாக அர்ஜுன் அவார்டில் வந்து நிற்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமானது ஒன்று. இதில் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? பிகாஸ் நிறைய பேர் இப்போ ஜிம்மிங் பாதியிலே விட்டுடுறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது ஜிம்முன்றதே வந்து எக்ஸசைஸ்ன்றதே வந்து ஹார்ட் ஒர்க் தான். அது வந்து இங்கே வந்து எதுவுமே வந்து சும்மா லைட்டாக பண்ணுறதுக்கு இங்கே வேலையே இல்லை. ஒர்க் அவுட்ன்றது ஹார்ட் ஒர்க் தான். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லா துறையிலையுமே வெற்றி பெற முடியும். அதே மாதிரி அதை விட டபுள் மடங்கு ஜிம்மில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளோட எக்ஸசைஸ்ன்றது ஒவ்வொரு மசிலில் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு மசிலுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணி ஆகும். அது வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த மசிலை டெவலப் பண்ண முடியும். பாடி பில்டிங்கிறது வந்து ஓவரால் பாடி வந்து யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும். அனாட்டமிக்காக பார்க்கும்போது யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்க தான் நல்லா வின் பண்ண முடியும். அப்போ அந்த அவங்க ஓவரால் பாடிக்கும் யார் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அந்த வலியை தாங்கிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்கனால மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு இந்த காம்படிஷன் ரூல்ஸ்லாம் என்ன, எப்படி கோல்டு மெடல்ஸ் கொடுக்குறாங்க அது தெரியுமா? அதான் அனாட்டமிக்கு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பாயிண்ட்ஸ் அதிகம் வரும். பாயிண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு யார் வின்னர் என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் இன்னொன்றுன்னா இது வந்து வியூவில் பார்க்குறது தான். அது வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிடும். இவங்க பெஸ்ட்டு, இவங்க வந்து ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், செகண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியும். ஜட்ஜ்மெண்ட்ன்றது 7 போசிங் வைப்பாங்க அவங்களுக்கு. பாடி பில்டிங்கிறது 7 போசிங், ஃப்ரண்ட் போசிங், பேக் போசிங், அந்த மாதிரி 7 கம்பல்சரி போசஸ் இருக்குது. அந்த 7 கம்பல்சரி போசஸில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஓகே, இதுதான் ரூல்ஸு. அதே போல் மியூசிக்கல் போர்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அதுக்கும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ பெஸ்ட்டாக எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வர முடியும். இந்த பாடி பில்டிங் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய இளைஞர்கள் வந்து ஈடுபாடோட இது பண்ணுறாங்க. சில பேர் வந்து இதை ரொம்ப குறுக்கு வழியில் வந்து டக்குன்னு உடம்பு ஏற்றிடணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. டக்குன்னு வந்தாங்கன்னா டக்குன்னு போயிடுவாங்க. அதாவது தப்பான விஷயம் நினைக்கிறேன். ஆமாம், அது கண்டிப்பாக. அதாவது பாடி பில்டிங் வந்து நம்மளோட ஸ்ட்ரெச்சரை நம்மளே வந்து சிலையை வந்து நம்மளே செதுக்கினா தான் முடியும். நம்ம உடம்பு சிலை மாதிரி அதை நம்மளே செதுக்கிறது கொஞ்சம் நாளாகும். மிஷினை வச்சு கடன்னு பண்ணாங்கன்னா சீக்கிரம் அது போயிடும். அந்தளவுக்கு இதோட ரிசல்ட் நல்லா இருக்காது. இன்னொன்று என்ன, நான் வந்து 22 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் கேம். 20லேருந்து 22 வருஷமாக கேம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு குறுக்கு வழியில் போயிருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி யாருனாலுமே இருக்க முடியாது, சான்சஸே இல்லை. ஓகேவா? குறுக்கு வழியில் போனாங்கன்னா சரியான உணவு முறை கொடுத்தால் மட்டும்தான் இந்த கேமில் நிலச்சி நிற்க முடியும். இதில் செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நிலச்சி நிற்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த மாதிரி வழியில் தான் வந்திருப்பாங்க. இப்போ புதுசாக வர பசங்க சப்ளிமெண்ட் பண்ணி சாப்பிட்டு நிறைய சீக்கிரம் வந்து ஜிம்முக்கு வந்தோடனே 3 மாதத்துலேயே அவங்க வந்து வேறு மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சரியான வழி இல்லை, என்னோட அட்வைஸு.
சரியான உணவு அப்படின்னு சொன்னீங்க. உணவு இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்? அதாவது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்றோமோ அதே அளவுக்கு நம்மளோட உணவு முறை கண்டிப்பா கட்டுப்பாடா இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ஆயில் ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கணும் நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் பர்சன்ட் வந்து ஒரு சிக்கன் ஆகட்டும் எக் ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்பைசியாக ஆயில் போட்டு அப்படி தான் சாப்பிடுவாங்க. பாடி பில்டர்ஸ் வந்து யாருமே வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதே போல் பாடி பில்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மசில் க்ரோத்திங்க்கு வந்து இம்பார்ட்டண்டான ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன் தான். அது வந்து இப்போ ஜென்ரல் பர்சன்ட் 1% எடுத்துக்கிறாங்க. பாடி வெயிட் ஒரு கிலோவுக்கு வந்து 1 கிராம் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ஜென்ரல் பர்சன் அந்த மாதிரி பாடி பில்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 kgக்கு 2 கிராம்ஸ். அப்போ நாங்கள் 1 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இப்போ ப்ரோட்டீன் கணக்கு பண்ணும்போது இப்போ ஒரு பாடி பில்டர் ஒரு 60 கிலோ பாடி பில்டர் வெயிட் இருக்காருன்னா அவர் 120 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். இப்போ அந்த 120 கிராம் ப்ரோட்டீன் எதில் இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி சாப்பிடணும். அதே போல் அந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம உடம்புக்கு கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும் பாடி. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நான் இந்த ஜிம்முக்குள்ளே வந்த உடனே என்ன ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்னால்டோட இருக்கிற ஃபோட்டோ. அந்த மீட்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருந்தாரு. அப்போ அவர் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அன்னைக்கு அவரை மீட் பண்ணி பேசுறதுக்கு சான்சஸ் இல்லை, டைம் இல்லை. அவர் கிளம்புற டைம் தான் நான் போனேன். அப்போ யாருமே கிட்ட கூப்பிட்டு போகவே இல்லை. பட் நான் பாடி பில்டர்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்னை எந்த ஒரு டச் பண்ணல. நான் மட்டும்தான் நின்று அந்த இடத்துலேயே ஃபோட்டோ எடுத்தேன். அவருக்கு 3 டேஸாக வந்து அவருக்கு எஸ்கார்டாக இருந்தவங்களை கூட நிற்க வைக்கல. அவர் கூட நான் வந்து தற்செயலாக தான் போனேன். அவர்கிட்ட இந்த மாதிரி என்னோட விசிட்டிங் கார்டை காமிச்ச உடனே தான் அவங்க பிஐ நான் அலோவ் பண்ணாங்க. பார்த்துட்டு எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு சான்ஸு. யாருக்குமே அவருக்கு ஃபோட்டோ எடுக்க கொடுக்கல. 3 டேஸாக அவருக்கு கூட இந்த செக்யூரிட்டி கூட யாருமே ஃபோட்டோ கொடுக்கல. எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்னாப் கிடைச்சிது. அதனால் பேசலை எதுவுமே. உங்களுக்கு அர்ஜுனா அவார்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபோன் கால் வந்தப்போ அந்த நாள் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நான் அதை நம்பலை. சரி ஆக்சுவலாக இப்போ என்னோட பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நினச்சிட்டேன் இன்னும் இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் மறந்துட்டேன். அதுபோல் நான் இதை அப்ளை பண்ணும்போது கூட நான் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதோட மறந்துட்டேன். இதுக்கு நிறையா யாராவது சப்போர்ட் பண்ணணுன்னாங்க. நான் வந்து சிஎம் யாரையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நான் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. நான் அப்படியே விட்டுட்டேன். நான் வந்து அப்ளை பண்ணதோட சரி மெரிட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து உண்மைக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரெக்கமெண்டு இல்லாமல் வாங்கியிருக்கிறோம், யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் இந்த ஒரு பொசிஷன் வந்ததுன்னா உண்மைக்கே செலெக்ஷன் கமிட்டி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வாங்காத அவார்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாடி பில்டர்ஸ் யாருமே வாங்காத அவார்டு இது எனக்கு கிடைச்சிருக்குன்றது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. 20 வருஷம் அதுக்கப்புறமா தான் இந்த அர்ஜுனா அவார்ட், அதுவும் ஒரு பாடி பில்டருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிறது வந்து சின்ன ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை ஆக்சுவலாக அதுக்கு பாலிடிக்ஸ்லாம் இல்லை. பட் நம்ம எங்களுக்கு வந்து அசோசியேஷன் வந்து 2ஆக இருந்தது. கொஞ்ச நாள் 2 அசோசியேஷனாக பிரிஞ்சு போயிருந்தது. அது பிரிஞ்சு போனதுனால யாருக்கு ரெகக்னைஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணால் ரெகக்னைஸ் இருக்குன்னு தெரியாமல் இருந்ததுனால எங்களை மாதிரி மோஸ்ட் சீனியர் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. யாரு கூடயுமே செய்யாமல் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10லேருந்து 12 இயர்ஸாக தான் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட டைமில் நிறைய பிளேயர்ஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த அர்ஜுனா அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு பொசிஷன் வராமல் இருந்தாங்க. ஓகேவா? இந்த வாட்டி வந்து அதுக்கு உண்டான வேலையை வந்து எங்களோட நேஷனல் ஃபெடரேஷன் இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் வந்து முழு முயற்சியாக எடுத்து நம்ம ஸ்போர்ட்டும் உள்ளே வரணும்னு எங்களோட ஃபெடரேஷன் பிரசிடெண்ட்டும் எங்களோட பிரசிடென்ட் செக்ரட்டரியும் ரொம்ப அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட நேஷ்னல் மத்திய சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் அமைச்சகத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட பேப்பர்ஸை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சும்மா அதாவது எப்படி சொல்கிறது, சில பேர் ஒரு பக்கம் நம்ம இந்த பக்கத்தை பற்றி பேசணும், டக்குன்னு உடம்பு ஏற்றணும் அப்படின்னு இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ், இன்னொரு பக்கம் லேசியாக கொஞ்சம் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே லைஃப்பில் ஹெல்த் கான்ஷியஸாக இல்லாத யங்ஸ்டர்ஸ் பற்றி இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா, டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்காமல் இருக்கணும்னா,
உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டில் இருக்க ஜிம்மில் போயிட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி அதுவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி. எல்லாம் அதாவது நம்ம யூத் தான் பண்ணல, லேடிஸும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், வயதானவங்க முதியோர்களும் பண்ணலாம். அவங்கவுங்க தகுதி அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவையான எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு தமிழராக நீங்கள் வந்து அர்ஜுனா அவார்ட் வின் பண்ண போகிறீங்க, அதை நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிஹைண்ட் வித் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் என் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு. நான் வந்து சில பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து இந்த அவார்டு கிடைக்க வந்து பரிந்துரை செய்த எங்களோட நேஷ்னல் ஃபெடரேஷன் பிரசிடெண்ட் பிரேம்சந்த் சார் அவருக்கும், ஐபிபிஎஃப் செக்ரட்டரி சார் சேத்தன் பத்தார் சார் அவருக்கும், தமிழ்நாடு பாடி பில்டர்ஸ் அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் எம் அரசு அவர்களுக்கும், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும், பாரத பிரதமர் அவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. அதே போல் என்னை போல் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் நிறைய இளைஞர்கள் இதை விட பெரிய அவார்டுகள்லாம் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இளைஞர்கள் வந்து முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கணும்னா அது அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. அதுக்கு அரசுக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட கருத்துக்களை எங்களோட பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.